நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் காஞ்சூரியன் கண்ணப்பன். அதுதான் படத்தோட பேர். நல்ல காமெடியான ஒரு த்ரில்லர் மூவி தான். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது சதீஷ் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோவாக இருப்பார். அவருடைய அம்மாவை தான் சரண்யா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. அதுக்காக அவங்க லைவாக இப்போ வந்துட்டு வீடியோ போட்டுட்ருப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்க வீட்டை அப்படியே சுற்றி காட்டுவாங்க. இதுதான் என்னோட கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்து காட்டுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா வகையான பழங்களும் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பையனை பார்த்தீங்களா, அவன் ரொம்ப நல்ல ட்ராயிங்லாம் வரைவான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்கார் வந்து மெடிடேஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அவர் அப்படியே சத்தம் போட்டு லைவ் போயிட்டுருக்கேன் ஏன்னா அவரையும் திட்டி விட்டுட்டு அப்படியே வருவாங்க. அப்போ தான் அவங்களோட மகன் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. என் மகனை பார்த்தீங்களா ரொம்ப டயர்டாக தூங்குறாப்புல, அதான் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் தூங்குறாரு. இன்றைக்கி கூட அவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. டேய் எந்திரிடா, வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்கிறா ஹாய் சொல்கிறான்னு ஒரு முடிச்சு பார்த்து போமா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு தண்ணி பைப்பில் வரவே வராது. அதோட இப்போ அம்மாவை தான் அவர் கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு இன்னும் வேலை கிடைக்கல, வேலை தேடி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. கூப்பிட்டு வராததுனால கடுப்பாகி கத்தும்போது பார்த்தீங்கன்னா, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோவை கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு போது, எனக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ ஆகிருக்கு, டைம் வேறு ஆகுது, தண்ணி வேறு வரமாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, கரண்ட் போயிடுச்சு அப்படி இப்படி மூட்ரு ஃபால்ட் அப்படி இப்படின்னு இருக்கும். உடனே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஒரு மாமாவை கூப்பிட்டு கேட்டு என்ன சொல்லுவாருன்னா, அந்த கிணறு பூட்டி தான் போயிட்டு அதோட சாவி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவரும் போய் அந்த சாவி எடுத்துகிட்டு வருவார். சரி கிணத்துல எப்போ உண்டாவே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக பூட்டி இருந்த பாலடைஞ்ச கிணத்தை வந்து இப்போ சாவி போட்டு ஓப்பன் பண்ணி அதுலேருந்து தண்ணியை மெத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அந்த மாதிரி அவர் இப்போ தண்ணி மெத்தும் போது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணிக்கு அந்த பக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கெட்டுக்குள்ளே ஒட்டிகிட்டே வந்து ஒரு ட்ரீம் கேச்சர் இருக்குல்ல, அது வந்து மாட்டிக்கிட்டே வந்துடும். அது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி ஃபெதரால் செய்யப்பட்டதாக இருக்கும். இவர் தண்ணி மெத்திட்டு இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. தெரியாமல் ஒரு இதை ஃபெதரை வேற பிச்சிருவார். அதோடு இவர் என்ன பண்ணுவாருன்னா, இது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே கூட போட்டுட்டு வந்துருவார். அதோடு பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்டர்வியூக்கு நேரம் ஆகிடும். இப்போ ஆன்லைன் இன்டர்வியூன்னு சொல்லிடுவாங்க. சரி அப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல இடமா உட்காந்துட்டு இப்போ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் போல இருக்குன்னு நினச்சிப்பாரு. அவர் ரூமுக்கு போவார். அங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எப்போ வேணால் அவர் மாமா அங்கே தான் வருவார். அவர் ரூமுக்கு தான் அவர் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு மாமாவோட ரூமில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுட்டு இருப்பார். அதுக்கு மேலெல்லாம் மறைச்ச மாதிரி இவர் போட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ இவரை பற்றி கேட்கும் போதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் ஒட்டி வச்சிருந்தாருல, அது வந்து ஒன்று ஒன்றா கலண்டு விழுந்து அந்த அரைக்குறையாக இருக்கிற போஸ்டரும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதில் அவங்க ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துருவாங்க. நான் ரொம்ப ஜெனியூன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருப்பார். இப்போ பின்னாடி போஸ்ட் இந்த மாதிரி ஆனது இவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவர் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாமா இருக்கார்ல, இது அவரோட ரூம் தானே, ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சொரிஞ்சிட்டு வந்து நிற்பார். உடனே அவங்க டக்குன்னு வந்துட்டு ட்ரெஸ்ஸை டக்குன்னு அந்த அந்த கனெக்ஷனையும் கட் பண்ணிடுவாங்க. அதாவது இன்டர்வியூ சொல்லாமல் கொள்ளாமல் கட் பண்ணிடுவாங்க. அப்படி என்னத்தை பார்த்து பயந்தாங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு என்னப்பா தெரியும், நான் பாட்டுக்கு ட்ரெஸ் தரப்பா மாற்றிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் அப்பாவே அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதுன்னு ஒதுக்கும்போது அதாண்டா நானும் கேட்குறேன், உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டும் கேட்பாரு. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருப்பாங்க. அங்கே ஜூஸ் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணுவார். அது வந்து ஆனந்த் ராஜா இருக்கும். அவர் கால் பண்ணிட்டு என்ன சொல்வார்னா, இவர்கிட்ட பேச பேச அவர் போட்டு அங்கே ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்பார். எப்போ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த்ராஜ் கேட்பாரு. கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கெஞ்சுவார். நீ மட்டும் கொடுக்குறேன்னு வையன் உன்னை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுவார். இதை பார்த்த ஃப்ரெண்டு வந்து இது என்னடா புது பிரச்சனை, ஏதாவது வேலை தேடிக்காக, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எதுவும் கடன் வாங்கினியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாரு. பிஸ்னஸ் பண்ணுறதுக்குலாம் இல்லைடா, ஆன்லைன் கேம் விளையாடுறதுக்காக போது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடச்சான். அவன் வந்து யார் என்னெல்லாம் நான் பார்க்கலாம், சின்ன பையனாக தான் இருந்தான். அந்த மெசேஜ் பண்ணிக்கிட்டே விளையாடுறாங்களே கேம்லாம், அதில் ஒரு பையன் விளையாடும்போது இவர் வந்து இந்த பேக் வாங்கினீங்கன்னா உனக்கு வந்து இது கிடைக்கும்டா, இந்த ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ரூபாய்க்கு ஏதாவது ஆஃபர் மாதிரி வாங்கி வைப்பா, அந்த மாதிரி பேக் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணியிருப்பானா 1000 கணக்கில் வாங்கியிருப்பான் அந்த மாதிரி பேக் வாங்கிட்டு. இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கடன் வாங்குறது வந்து இந்த மாதிரி கிரெடிட்னு ஆயிருக்கும். இதுக்கு யார் காரணம் அப்படின்னும் போது ஹீரோ சொல்லி தான் அந்த மாதிரி செஞ்சான்றோன்னு ஹீரோவை பிடிச்சிட்டு வருவாங்க. விசாரிக்கும் போது ஏதோ சின்ன பையன் ஏதோ இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னால தான் இவ்வளோ காசு லாஸ் ஆச்சு, இந்த காசை வந்து நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். மற்றபடி அவருக்காக அவர் காசு வாங்கியிருக்க மாட்டார். ஆனந்த்ராஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸராக தான் இருப்பார். அவருடைய பாக்ஸிங் போட்டு ஹீரோ பயங்கரம் மிரட்டுவார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்கும்போது இன்றைக்கி நைட்டு கொடுத்தறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பார். என்ன பண்ணுறதுனே ஹீரோக்கு தெரியாது, நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே பயந்துக்கிட்டே அங்கேருந்து இப்போ வெளியே வந்துருவார். அதோட இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஜூஸ் குடிச்சு முடிச்சாங்கல்ல, அதுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார், சரி விட நானே உனக்கு காசு கொடுக்குறேன், இல்லை வேணாடா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஃப்ரெண்டோட காசு வாங்கி அவரே கொடுத்துட்டு அப்படியே அவர் பேலன்ஸ் வச்சிருந்தார்ல ஹீரோவோட பேலன்ஸ், அதையும் வந்து அடைச்சிக்க சொல்லுவார். அதோட அதை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு வேலைக்கிட்டே பார்ப்பாரு. அதோட அங்கேருந்து இப்போ கிளம்பி வருவாங்க. அவருக்கு வேலையும் கிடைக்கல, ரொம்ப விரக்தியாக சுற்றிட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி வேற அவருக்கு இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களோட தம்பி இருக்காங்கல்ல, அவரும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவரும் டிவி பார்த்து அழுதுட்டு இருப்பாரு. வந்து பார்த்தோன்னா ஜோடியாக வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து போவார். அப்போ இவரோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி யங் மாடல்ஸ் ஃபோட்டோவும் என் ஃபோனில் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வேறு ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தியா, அப்போ நீ என்ன பார்க்குறியோ அதானே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார்.
அதோட ஹீரோ இப்போ வந்து அவரோட ரூமுக்கு வருவாரு. ரூம்ல பார்த்தீங்கன்னா, காலையில அந்த கிணத்துலேருந்து எடுத்தார்ல, அது வந்து அவரோட ரூம்ல வந்துட்டு அப்படியே வால் ஹேங்கிங் மாரி தொங்கிட்டு இருக்கும். இத பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது என்னடா இது காலையில தானே அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஆன்லைன்ல சர்ச் பண்ணி ஒரு சைக்காலஜி டாக்டர் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி பேசுவாரு. நாசர் தான் அந்த டாக்டரா இருப்பாரு. அவர்ட்ட பேசும்போது என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாரி நடந்தது, ஒரு விஷயம் நடந்தது. அந்த ட்ரீம் கேச்சர் மாரி இருக்கு அத பார்க்கறதுக்கு. கீழ ஒரு பொம்மை வேற தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா, அது என்னென்ன மாரி இருந்ததோ அது மாரிலாம் இருக்கும். இதுக்கிடையில அவர் அவங்க அம்மாட்டயும் கேட்பாரு. இந்த மாரி எதையாவது கொண்டு வந்து என் ரூம்ல மாட்டினியான்னு, இல்லன்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்துட்டு இவர் நாசர்ட்ட பேசும்போது இந்த விவரத்தெல்லாம் சொல்லுவாரு. அது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அதோட அடையாளத்தலாம் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்ணுவாருன்னா, "அப்புறம் ஏன் அத எடுத்தீங்க? அது இருக்கிற இடத்துலயே தூக்கி போட்டுருங்க" நாசர் சொல்லும்போது, "நான் அத வந்து காலையிலேயே அத வந்து கிணத்துக்குள்ள போட்டுட்டேன். அது திரும்ப எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லுவாரு. "அது ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது, இப்ப நாசர் என்ன சொல்வாருன்னா, "அத பார்த்தா ரொம்ப டேஞ்சரா தெரியுது. அதனால உன் லைஃப்ல எது வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "என்னமோ ஏதோ" அப்படின்னு சொல்லி கேட்க தான் வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க என்னன்னா கான்ஜூரியன் லெவல்ல பயமுறுத்துறீங்களா? வைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போய் படுத்துருவாரு. இவருக்கு அப்ப சீரியஸ்னஸ் தெரியாது. அதோட என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு, அவர் ஒரு கேம் ரொம்ப கேம்லாம் பிரியமா விளையாடுவாரு. நல்லா கேம் விளையாடிட்டே இருக்கும்போதே உட்காந்த மேனிக்கே தூங்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த தூக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு திடீர்னு அவருக்கு முழிப்பு வந்த மாரி இருக்கும். எந்த இடத்துல இருப்பாருன்னா, எந்த இடம்னே அது கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி ஒரு இடமா இருக்கும். ஆப்போசிட்ல பார்த்தோம்னா, ஒரு பெரிய மாளிகை இருக்கும். அந்த மாளிகை இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள தான் போற மாரி இருக்கும். உள்ள வந்து பார்த்தாருன்னா, அந்த இடம் வந்து ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். அப்பவே எல்லாத்தையும் வித்தியாசமா பார்ப்பாரு. நம்ம எங்க வந்திருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. சரி இங்கருந்து வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட்டு வெளிய போம்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வெளிய போக முடியாது. திரும்ப திரும்ப எல்லா வாசலும் ஒரே பக்கமா தான் இருக்கும். அதனால ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கே அவருக்கு ரொம்ப பயம் வந்துரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்துட்டு தானே அவர் தூங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு முழிப்பு வந்துரும். முழிப்பு வந்தோனே அவர் வீட்ல ஒரு அதாவது கேம் விளையாடிட்டு இருப்பாரு. ஆனா ஏதோ என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் வெளிய போணும். பெட்ரோலுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்கும்போது, சில பேர் நல்லா சாப்பிடுறானுங்க, நல்லா தூங்குறானுங்க, நல்லா இருக்கானுங்க அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த தெருவுல உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நாங்க ஜூம்பா டான்ஸ் ஆட போறோம்னு ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க தான் தலைவி. இத வந்து அவங்க தம்பி வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. இப்ப இவரு போய் காசு கேட்கும்போது, அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "போன வாரம் நான் ரோட்ல நிக்கும்போது பெட்ரோல் காசு கேட்கும்போது நீ என்ன சொன்ன? நடந்து வா உடம்பு குறையும்ன்னு சொன்னீல்ல, அதுதான் இன்னைக்கு நானும் உனக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாரு. ஹீரோக்கு செம்ம கோவமா வரும். அதோட பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மான்னு கத்துவாரு. அம்மா உடனே கீழ இறங்கி வருவாங்க. என்னடான்னு கேட்கும்போது, "ஒரு பெட்ரோலுக்கு ஒரு ரூ. 100 தாயா" அப்படின்னு சொன்னோனே, "இதோ தரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உடனே எடுத்து குடுப்பாங்க. மேல என்ன சத்தம்ன்னு பார்த்தா, அவங்க அம்மா கீழ வந்த கேப்ல இவரு மேல ஏறி போயிருப்பாரு அவங்க அப்பா. இவரு போம்போது பார்த்தீங்கன்னா, அவரோட மாமா இருக்கார்ல, அவர் அந்த பொண்ணுங்களோட சேர்ந்துட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இவர பார்த்துட்டு, "டேய் நானும் வரேன்டா, நானும் வரேன்டா, இப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்ப வந்துருவாரு. "இங்க என்னதான் நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு அவங்க அம்மாவ கூப்பிடுவாரு. "என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு. அதோட அங்க முடிஞ்சிரும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்டர்பா இருக்கார்ல, அதனால டாக்டர பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவாரு. ரெடின் கிங்ஸ்லி இருக்கார்ல, அவர் தான் டாக்டரா இருப்பாரு. அவர் பார்க்கும்போது, "உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு. "நீ இப்படிலாம் சொன்னா சரி வராது. இங்க வா, இந்த சேர்ல உட்காரு" அப்படின்னு சொல்லுவாரு. இவர் வர்றதுக்கு முன்னாடி அவரே தனியா தான் பேசிட்டு உட்கார்ந்திருப்பாரு. இவர் டாக்டரா தான் அப்படின்ற மாரி அவருக்கே ஒரு டவுட் வரும். ஒரு சேர்ல கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே, "இப்படியே என் கையவே நீ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு மாரி கைய இது மாரி விளையாட்டுத்தனமா செய்வாங்கல்ல, அந்த மாரி செஞ்சு காட்டிட்டு இருப்பாரு. அவர் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு இருக்க சதீஷ் வந்து, "என்ன டாக்டர் இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பேசக்கூடாது. என் கைய தான் பார்க்கணும்னோனே" அப்படியே அவர் மயக்கத்துக்கு போனோனே, "நீ இப்ப 7 வயசா இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 10 வயசா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 10 வயசா இருக்கும்போது நாட்டாம படத்துல வர டீச்சர் மாரி வரமாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 15 வயசு, 20 வயசுல வந்துட்டு அந்த சரத்குமார் படம் ஒண்ணு இருக்கும்ல, அந்த படத்துல கண்டக்டரா ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்கள மாரி வரமாட்டாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. மோசமானவதா தான் இருக்கு. முழியா முழியான்னு சொல்லிட்டு முழிக்க வச்சு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கு. கிளம்பி போ" அப்படின்ருவாரு. "நான் நார்மலா தான் இருக்கிறேன் டாக்டர்ன்னு" கேட்கும்போது, "நார்மலா தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. அதோட கிளம்பி வந்துருவாரு. இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அது பார்த்தீங்கன்னா நடுவுல இருக்கும். எத்தன தடவ ஏன்னா திரும்பவும் அது எத்தன தடவ வந்தாலும் இவரும் ஹீரோவும் தூக்கி தூக்கி கொண்டு போய் கிணத்துக்குள்ள போட்டுட்டே தான் இருப்பாரு. திரும்ப திரும்ப இங்க வந்து எப்படி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியாவே இருக்கும். என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. டக்குனு இப்ப வந்து அவருக்கும் டயர்டா இருக்கும். படுத்து தூங்கலாம்னு நினைக்கும்போது, அதே மாரி தான் அவருக்கு வந்துட்டு அந்த கனவு ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்துச்சோ, அதே மாரி தான் திரும்ப திரும்ப கனவு வர ஆரம்பிச்சுரும். அதாவது அந்த பயங்கரமான பங்களாக்குள்ள போற மாதிரி, அங்க வந்துட்டு பயந்து முழிக்கிற மாதிரி, அந்த பங்களாவுல எல்லாமே அவர பயமுறுத்துற மாரியே இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல உள்ளது வெளிய தப்பிச்சு வரலாம்னு நெனச்சாலும் முடியாது. வெளிய வரலாம். ஆனா திரும்ப வாசல்லயே அந்த அதே பங்களா தான் திரும்ப இருக்கும். அதனால உள்ள போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இவருக்கு ஒண்ணுமே புரியாது. ரொம்ப பயந்து போயிருப்பாரு. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, இது வந்து லேஸ்பட்ட விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாரு. உடனே இப்ப டாக்டர் நாசர் இருக்கார்ல, அது அவருக்கு வந்து கால் பண்ணுவாரு. அவரு பார்த்தீங்கன்னா, "இது வந்து லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. நீங்க அப்படி லேசா நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க கனவுல உங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா, அது நேர்லயே நடக்கும்னு சொல்லுவாரு. அவரு ஃபர்ஸ்ட்டு சதீஷ் வந்து அந்த ஹீரோ வந்து நம்ப மாட்டாரு. அதுக்கப்புறம் தலையில வந்து தொட்டு பார்ப்பாரு. ஏன்னா, அங்க தவறி அவர் விழும்போது பார்த்தீங்கன்னா, நெத்தியில அடிபட்டுருக்கும். இப்ப உண்மையிலேயே அவருக்கு நெத்தியில காயமா இருக்கும். அத வச்சு பார்க்கும்போது, கனவுல நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, நேர்லயும் இறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க வீட்ல இருக்கவங்க யாரும் அத வந்து இது பண்ணாம பார்த்துக்கணும். இதெல்லாம் ஏன் நடக்குது டாக்டர்ன்னு சொல்லி கேட்கும்போது, "அத நீங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்களான்னு?" கேட்கும்போது, "இல்ல டாக்டர் எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல. அது நான் கிணத்துல தண்ணி எடுக்கும்போது வந்துச்சு. அத உள்ள அப்பவே தூக்கி போட்டேன்னோனே, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது, "ஆமா டாக்டர் தெரியாம ஒரு ஃபெதர மட்டும் பிச்சுட்டேன்னு" சொல்லுவாரு. அதான் விஷயம். அப்ப ஃபெதர நீங்க வந்து பிச்சதுனால அது உங்க ட்ரீம்குள்ள வருது. இதே மாதிரி யாரெல்லாம் அந்த ஃபெதர பிக்குறாங்களோ, அவங்கலாம் அந்த ட்ரீம்ல வருவாங்க. யாராலயுமே அதாவது தூங்குனா அந்த ட்ரீம்க்கு போவாங்க. அந்த ட்ரீம்ல இருந்து வெளிய வரணும் அப்டின்னா வந்து தூக்கம் கலைஞ்சா தான் வர முடியும். இன்கேஸ் நம்ம தூக்கத்துல அங்கேயே அந்த இறந்து போயிட்டோம் அப்டின்னா வந்துட்டு, நிஜத்திலேயே நம்ம இறந்து போயிடுவோம் அப்டின்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயி போயிடும்.
இப்போ அவர் பாட்டுக்கு இது என்னதான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து ஆனந்தராஜ் இருக்காருல்ல, அவரும் அவரோட ஆளும் இங்கே வந்துருவாங்க. அதுவும் பாக்ஸிங் ட்ரெஸ் போட்டதோட வந்துருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க என் காசுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் குடுத்துட்றேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. உடனே ஆனந்தராஜ் என்ன செய்வாருன்னா, அது என்ன நீ சின்ன வயசுல ஓடி பரிசு வாங்கின பரிசா அதெல்லாம் கேட்கும்போது, ஆமா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அப்பனா அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆள் அனுப்புவார். அதை போய் அவர் எடுத்துட்டு வருவாரு. இவர் அதை தூக்கி போட்டு உடச்சு அதை ஏறி மிதிச்சு சந்தோஷப்படுவார். இவர் எவ்வளோ தடுப்பாரு. பார்க்க காமெடியன் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறியா, பணம் தேடுறா அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டுவார். இதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நாங்கள் உடப்போம்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணும். இப்போ என்ன பண்ணுவாரு, அந்த ட்ரீம் கேச்சர் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் இருக்கும். அதை அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒளிச்சு வைப்பாரு. அதை பார்த்து என்னடா ஒளிச்சு வைக்கிறேன்னு, அது எனக்கு ரொம்ப முக்கியம், அதை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதுல இருந்து ஒரு ஃபெதர் கூட நீங்க பிக்கக்கூடாது, பிச்சிட்டிங்கனால தாங்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லுவாரு. குர்ரா குர்ரா அதை பிச்சிட்டல்ல, இப்போ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஆனந்தராஜ் வந்து பிச்சிடுவாரு. பிச்சிட்டியா இனிமே உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிப்பாரு. காசை கொண்டு வந்து கொடுக்குற வழியா பாரு, இல்லை இதே மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டிட்டு அங்கேருந்து போவார். இப்போ அவருக்கு இந்த சீரியஸில் தெரியாது. அதனால வந்துட்டு இவர் வேணும்னே இவர் மாட்டி விட்டுருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ தான் அம்மா வருவாங்க வீட்டுக்கு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னடா தலையில் அடிபட்டுருக்கணும்னு, அது தெரியாமல் பட்டுருச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாரு. அதாவது உடஞ்ச திங்ஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கும் அவர் பதில் சொல்லி சமாளிச்சிருவாரு. திரும்பவும் ரெடின் கிங்ஸ்லி இருக்கார்ல, அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வருவார். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் வந்து சரி வா நேரில் வா அப்படின்னு சொல்லுவார். இவர் இப்போ பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பாரு. ஃப்ரெஷ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் எந்த ட்ரெஸ்ஸில் இருப்பார் அப்படின்னா, அதோட பார்த்தீங்கன்னா இப்போ கிங்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரீயாக அதாவது உள் பாடி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி போட்டு டவல் கட்டிட்டு வந்து நிற்பாரு. என்னையா உன் பிரச்சனை கேட்கும்போது இதான் என்னோட பிரச்சனை, இதை நான் எங்கே வச்சாலும் திரும்ப திரும்ப வருதுன்னு, இதுலேருந்து ஒரு ஃபெதர் பிச்சு அப்படிலாம் ஆகுதுன்னு, இப்படியா அப்படின்னு டக்குன்னு பிச்சுருவாரு. டாக்டர் அவசரப்பட்டுட்டீங்களேன்னு, என்னையா உனக்கு பிரச்சனை தான் பிச்சுட்டேன் ஒன்றும் ஆகலை சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இவரும் அதோட அசால்ட்டாக இருந்துருவார். இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் இருக்காருல்ல, அவருக்கும் கால் பண்ணுவார். ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் இருக்காருல்ல, அவருக்கும் கால் பண்ணுவார். ரெடின் கிங்ஸ்ல இருக்காருல்ல, அவருக்கும் கால் பண்ணுவார். எப்போ தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே ஆனந்தராஜ் என்ன சொல்வார்னா, நான் இன்னும் 1 மணி நேரத்தில் தூங்கிடுவேன், நான் தூங்கினதுக்கப்புறம் பணத்தை கொண்டு வந்து நீ கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் 1 மணி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். என்னது 1 மணி நேரத்தில் சந்திக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுல்ல, அவர் பேசிட்டு வச்சிருவாரு. அதோட இப்போ கிங்ஸ்லி கால் பண்ணும்போது தூங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வச்சிருவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தூங்கி ஃப்ரெண்ட்லாம் தூங்கி முடிச்சிருவாங்க. தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதே பங்களாவில் இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கிங்ஸ்லியாக இருக்கட்டும் ஆனந்தராஜா இருக்கட்டும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாக்ஸிங் ட்ரெஸ்ஸில் இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரு. இப்போ 2 பேரும் இப்போ இவர் எந்திரிக்கும் போதே எப்படி இருக்குன்னா, நான் எப்படி இந்த ட்ரெஸ்ஸோட வெளியே வந்தேன், இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி ரெடின் முடிப்பார். அதோட இவருக்கும் ஒன்றும் புரியாது, இது என்னடா இடம் அப்படின்ற மாதிரி அவரும் முடிச்சுட்டு இருப்பாரு. முதல் நாள் தான் இப்போ ஆனந்தராஜுக்கும் ரெடின் கிங்ஸ்லிக்கும் இதான் ஃபஸ்ட் டே. அவங்க ஃபஸ்ட் டேலேயே வந்து பயங்கரமாக பயந்துருப்பாங்க. அந்தளவுக்கு பயமுறுத்திருக்கும். இவங்க அந்த பேயும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த பங்களாக்குள்ளே இப்போ பேயும் இருக்குது அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சிட்டு இருப்பார் ஒரு இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேய் வந்துடும். வந்துட்டு அவர் மூக்கு வாங்கி சேர்த்துறாப்புல பொத்துரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உண்மையிலேயே தூங்கிட்டு இருக்காருல ஹீரோ, அவருக்கு வந்து மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். என்னடா அது இப்படி மூச்சு திணறதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அப்படியே அவரால் முடிக்க முடியாது, அவருக்கு மூச்சு முட்டி இறந்து போகிற நிலைமை ஆகிடும். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, முத்துமணி ரத்தினங்களும்னு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டே வீடு தொடச்சிட்டே இருப்பாங்க. தொடச்சிட்டே இருக்கிறவங்க அந்த குச்சி இருக்குல்ல, வீடு துடைக்கிற மாப்பு குச்சி, அதை வச்சு ஹீரோ அப்படி தட்டி விட்டோம்னா அவர் முழிச்சு உட்காந்துட்டு மூச்சு அப்படி வாங்குவார். என்னடா நான் பாடுறதுக்கு நீ மூச்சு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி குடிப்போம் தண்ணி குடின்னு வாங்க. அதோட அவரும் வந்து அம்மா கிட்டலாம் எதுவும் சொல்லிக்க மாட்டார். சொன்னால் எங்கே பயந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு மூச்சு வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் சும்மா தான் இருப்பார். அவங்க அப்பா தான் வம்பு வளர்ப்பாங்க. இப்படி தான் சும்மாவே திரியிறானுங்க கொள்றானுங்க, பொறுப்பு இல்லாதவனுங்க, வேலை வெட்டிக்கு போகிறதில்ல அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு அயன் பண்ணிகிட்டே இருப்பார். அவரே ஆல்ரெடி வந்து கடுப்பில் இருக்காரு, காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு, வேலையும் அவருக்கு கிடைக்கல, புதுசாக இந்த டென்ஷன் வேறு அவருக்கு இருக்குது. இவர் பாட்டுக்கு இப்படி செய்யவும் அவருக்கு வெளியே போய் டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, இவர் ஃபோன் வந்துடும். உடனே ஹீரோட அப்பா வந்து ஃபோன் பேசிகிட்டே இருப்பார். அப்போ வந்து அம்மா உன்னை கூப்பிட்றாங்கன்ற உடனே டார்லிங் கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. கூப்பிட்டுட்டாலும் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன் வாயை முடுங்கன்னு அவங்க சத்தம் போட்டு வைப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பேசி முடிக்கிற கேப்பில் ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னா அயன் பாக்ஸை திருப்பி வச்சிருவாரு. அப்படியே அப்பாக்கு இப்போ சூடு பட்டுரும். அதோட துடிச்சிக்கிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் இவர் கிங்ஸ்ல இருக்காரு, அவர் வருவார். காலையிலேயே இவர் தேடி வர இவர் வந்துருவார். வந்தோட என்ன சொல்வாருன்னா, எப்பா இந்த மாதிரிலாம் நீ விஷயம் சொன்னேன், இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நான் கேட்டேன். அப்படிலாம் நான் கேட்கும் போது என்ன செஞ்சிருக்கணும், ஓங்கி ஒரு அறையை விட்டு இதெல்லாம் உண்மைதான்டா அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கணும்ல, இப்படி பண்ணிட்டியே, அந்த ஃபெதரை பிக்க வச்சிட்டியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாரு. அது என்னங்க பண்ண முடியும், நான் வேணும்னு பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லுவார். இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, சரி நான் கிளினிக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். அப்போ தான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தூங்கினாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு தான் ஸ்ட்ரைட்டானோன்னா அதே இடத்துக்கு தானே, அதே லொக்கேஷன் அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ஒரு வேளை இறந்துட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவருக்கு அந்த கிளினிக் போகணுன்ற எண்ணமே வராது, ரொம்ப பயந்து போயிருப்பாரு. அதோட இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்த்ராஜ் இங்கே அவர் தேடி வந்துருவார். எங்கேப்பா இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஹீரோ கிட்ட அவர் என்ன சொல்வார்னா, என்னப்பா அது இப்படி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது, ரொம்பவே பயந்து போயிட்டப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவார். சரி உன்னை நான் கனவுல பார்த்தேன்னா எனக்கு நீ அறிமுகம், அதனால உன்னை நான் கனவுல பார்த்தேன். இவர் யார், டாக்டர் தானே அப்படின்னு கேட்கும்போது அவரும் வந்து ஆமான்னு சொல்லுவார். உங்களை நான் வரைக்கும் பார்த்ததே இல்லையா, ஆனால் அங்கே பார்த்தேனே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இப்போ இவனையும் நீ தான் மாட்டி விட்டேன்னு கேட்கும்போது, அவனை வேணும்னே நான் மாட்டி விட்டேன்னு சொல்லும்போது, நீயா தான் வாண்டடாக வந்து மாட்டினேன், உன்னை நான் அப்படி செய்யலை, அவனை தான் அப்படி செஞ்சேன்னு சொல்லி சொல்லுவார். அட பாவி, இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்கேன்னு கேட்கும்போது, இது வரைக்கும் நம்ம 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதோட இப்போ கனவுல பட்ட காயம் வந்து நேர்லேயே இருக்கும்ல, அந்த பேய் வந்து அவர் அடிச்சு
அடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பொதிஞ்சிருக்கும். இத பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துருப்பாரு. அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இவரு என்ன நெனச்சுப்பாருன்னா, அதுதான் இவ்வளோ நேரம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நெனச்சுட்டு, எப்படியாவது என்ன இதுலருந்து காப்பாத்தி விட்டுருப்பான்னு சொல்லுவாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "அதுவரைக்கும் உங்க பணத்த நீங்க கேட்கக்கூடாதுன்னோனே, சரி சரிப்பா மொத இந்த பிரச்சனைலருந்து நான் வெளிய வந்தா போதும். பணத்த நான் அப்புறம் கூட வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பேய விட்றவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க புதுசா இப்ப என்ட்ரி ஆவாங்க. அதாவது நாசர் வந்து கூப்ட்டுருப்பாரு அப்படின்றதுக்காக தான் இப்ப இங்க வருவாங்க. இவங்கள பார்க்கறதுக்காக இப்ப ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க இருக்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணும்னா, ஹீரோவ போய் வாண்டடா போய் பிடிச்சுக்கும். அப்புறம் அதுகிட்டருந்து தப்பிச்சு வந்து ஒரு வழியா இவங்கலாம் பேசும்போது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்ப இங்கேயும் வந்துட்டு ஹீரோவும் ரெடின் கிங்ஸ்லேயும் அவங்க 2 பேரும் வந்து பேசுவாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அப்ப வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஏதோ வெளிநாட்டு அதாவது பிரிட்டிஷ்காரவங்க பங்களா மாரி இருக்கு. அதில உள்ள ஆளுங்க ஃபோட்டோஸ்லாம் ஏதோ பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது பார்த்துருக்கேன். அதுவும் அங்க இருக்கிற ஃபோட்டோஸ்லயும் பிரிட்டிஷ் ஆளுங்க இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிக்சர் மட்டும் வேணும்னே யாரோ வந்து டேமேஜ் பண்ண மாரி இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தாங்கல்ல அந்த லேடிக்கு அவரும் அங்க இருந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. இப்ப வந்து நாசர் என்ன கேட்பாருன்னா, அந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் எப்படியாவது நான் அத வந்து கிளியர் பண்ண பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்களும் என் கனவுக்குள்ள வரீங்களா டாக்டர்? எங்களுக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா உள்ள வந்து இல்ல வெளிய இருந்து அப்படின்னு சொல்லுவாரு. அதானே எல்லாம் உஷாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாரு. அதோட இப்ப நாசர் என்ன கேட்பாருன்னா, அங்க இருக்கிற பெயிண்டிங் ஏதாவது நான் பார்க்கணும்னு சொல்லும்போது, நான் வரைஞ்சு காட்டுறேன். எனக்கு அந்த பார்த்த முகத்த என்னால வரைய முடியும்னு சொல்லும்போது, சரி அத ஸ்கெட்ச் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வாங்க. அதுவரைக்கும் உங்க வீட்ல உள்ளவங்க யாரும் அந்த ஃபெதர பிக்காம பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல ஹால்ல மாட்டி வச்சிருப்பாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, தூங்குனா தானே கனவுலாம் வருது. தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக சாப்பிடுறதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கலர் லேஸ் பாக்கெட் ஒண்ணு குட்றா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அத சாப்பிட்டுட்டே ஃபேஷியல் வேற பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து, "இது என்னம்மா இது?" அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே சொல்லி அவங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க. "நீ சும்மா பேசினாலே ஒண்ணும் புரியாது. அது முழுங்கிட்டு சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "ரூம கிளீன் பண்ணேன்டா. இது முன்னாடி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா இவரு அத ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு போவாரு. அப்படியே அது ஓப்பன் ஆகி வெளிய இருந்த மாதிரி அவங்க அம்மா அத கிளீன் பண்ணும்போது கொண்டு வந்து இங்க மாட்டியிருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அதுலேருந்து இப்ப டக்குனு ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "இதுலேருந்து யாராவது ஏதாவது பிச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் எதுவும் பிக்கலடா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிடுவாங்க. அங்க பாரு அப்படின்னோனே அவர் மாமா இருக்கார்ல, அவர் அப்படியே காது குடஞ்சுக்கிட்டே வருவாரு. அந்த ரெக்கைய பிச்சு காது குடஞ்சிட்டு இருப்பாரு. "அச்சச்சோ! மாமா என்ன வேலையா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருப்பாரு. "என்ன ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க அப்பாவ போய் பாருங்கன்னு" அவரு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கைய வச்சுக்கிட்டு அயர்ன் பாக்ஸ்ல சூடு பட்டுச்சுல்ல, அதுக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருப்பாரு. "நீ என்னப்பா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏம்மா நீ மட்டும் நீ பிக்கலல்லம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா நான் பிக்கவே இல்லன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னா, "நல்லா உங்கள சோதிக்க மாட்டாரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அப்பா, "இதோ இருக்கு பாரு உங்க அம்மா பிச்சது" அப்படின்னு. "ஆமாடா அந்த குட்டியா இருக்கு பாத்தியா, அந்த ரெக்கைய மட்டும் தான் நான் பிச்சேன்" அப்படின்னோனே, "எல்லாம் என்னதான் பண்றீங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, "என்ன ஆச்சு இவனுக்கு? வேணும்னா எல்லாத்தையும் ஒட்டி வச்சுறவாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ரொம்ப ஒரு மாரி ஆயி போயிடும். இப்ப இதுக்கப்புறம் வீட்ல எல்லாருக்கும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாரி சூழ்நிலைக்கு வந்துருவாரு. ஏன்னா இப்ப எப்படினாலும் நைட் எல்லாம் தூங்குவாங்க. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிரும். அதோட இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி எல்லாருமே பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ரொம்ப டேஞ்சரா போயிடுச்சு. அதனால வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஸ்கெட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அவர் பார்த்த அந்த இத. அதனால அத ஸ்கெட்ச் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அவர் என்ன இத பார்த்தாரோ, அந்த பங்களால அதே மாரி வரைஞ்சிருவாரு. அதோட வந்து இப்ப இத பத்தி உண்மைய சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் பயந்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு தகுந்த மாரியே சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்ப அம்மா கிட்ட போவாரு. அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தோசைய வந்து தீய தீய அதாவது பிஞ்சு பிஞ்சு சுட்டுட்டு இருப்பாங்க. "என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "தோசைடா" அப்படின்னுவாங்க. அதோட அவங்க அம்மா வந்து, "என்னம்மா இது பேரு தோசையான்னு?" சொல்லி கேட்கும்போது, "உங்க அப்பாக்கு தான்டா பரவால்ல விடு" அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க அத போட்டு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, லைவ் ப்ரோகிராம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்கல்ல. அத வச்சுட்டு இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்வாரு. "இப்ப அடுத்த வாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிவராத்திரி வருது. அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து தூங்காம இருக்கணும்னு நெனைப்பாங்க. அதுக்காக நீ ஏதாவது டிப்ஸ் குடுக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு என்னடா பண்ண முடியும்னு?" சொல்லும்போது, "இன்னைக்கு நம்ம அந்த வேலைய பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம யாருமே தூங்காம இருப்போம். அத நீ லைவா எடுத்து போட்டீன்னா, அவங்கலாம் அத ஃபாலோ பண்ணுவாங்கல்ல." அப்படின்னோனே, அது லைக்ஸு, வியூஸும் வரணும் அப்படின்னோனே, சூப்பர் ஐடியாடா. நீ இந்த தோசைய மட்டும் பார்த்துட்டே இரு. நான் போய் கேமராவ ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன்." அப்படின்ற மாரி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப குஷியா போயிடும். அதோட பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாரையும் தூங்க விடாம பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இப்ப அந்த ஆனந்தராஜ் இருக்கார்ல, அவரும் தூங்காம இருந்து அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப ஹீரோ கூப்ட்டு என்ன சொல்லுவாருன்னா, "சாதாரணமா பகல்லேயே நான் 4 தடவ தூங்குறவன்டா. என்னால இப்ப தூங்காம இருக்க முடியல. இந்த மாரி இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பாரு. "நீ எல்லாம் என்ன டானு தூங்காம இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்கள அவர வெறியேத்திட்டு இருப்பாங்க. அதோட என்னடா செய்றதுன்னு தெரியாம பாதி பைத்தியம் பிடிச்ச மாரி அவர் சுத்திட்டு இருப்பாரு. அந்த டாக்டர் கிட்டயும் அவங்க வந்து கேட்பாங்க, "நீங்க எங்க கனவுக்குள்ள வந்து இதெல்லாம் சரி பண்ணுங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லி நாசர்ட்ட கேட்கும்போது, "என்னால இப்ப வர முடியாது. ஆனா வருவேன். அது வந்து நான் இன்னொரு நாள் தான் வர முடியும். இப்ப நான் வெளிய இருந்து தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்" அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. நல்லா உஷாரா எல்லாரும் இருக்காங்க. நம்மள மட்டும் மாட்டி விடுறாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்ப ஹீரோ வந்து ஒரு படம் வரைஞ்சு குடுத்திருப்பார்ல, அந்த படத்த வச்சு இப்ப நாசர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து ரிசர்ச் பண்ணி அதுல ஒரு இத கண்டுபிடிச்சிருப்பாரு. அத வந்துட்டு இப்ப ஹீரோ கிட்ட வந்து சொல்லணும்ல. அதனால எல்லாரையும் கூப்ட்டுருப்பாரு. இப்ப அவங்க காட்டுறாங்கல்ல அந்த பங்களா, அந்த ஒரு ஃபோட்டோ வச்சு எல்லாத்தையும் அந்த ஹிஸ்டரியே எடுத்திருப்பாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப உள்ள ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அவங்க தான் ராணியா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊர் ஃபுல்லா அறிவிச்சிருப்பாரு. அதனால இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கும். இந்த டைம்ல ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர் போயிருப்பாரு. அவர் வெளியூர் போயிருக்க நேரம் பார்த்தீங்கன்னா, அங்க சிப்பாயா இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ராவோட ராவா ஒரு
வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள அங்க கூட்டிட்டு வந்துட்டு மகாராணிய என்னமோ பண்ணியிருப்பாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கு வந்து மகாராணி மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. அவர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு. ராஜா திரும்பி வந்து பார்க்கும்போது, அவங்களும் இறந்து கிடந்தாங்க, இவங்களும் இறந்து கிடந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கதை சொல்லுவாரு. அதனால தான் கூட அந்த நிறைவேறாம போயிடுச்சுல, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சேர முடியாம போனதுனால கூட, அவங்க அவங்க ஆவியா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் வந்து நாசர் வந்து எல்லா கதையும் வந்து சொல்லி முடிச்சிருவாரு. ஓ! இப்படிதான் காரணம். இப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னும்போது, இதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம அந்த இடத்துலயே வந்து ஒரு கீ ஏதாவது இருக்கும். அந்த கீய வந்து நம்ம போய் தேடி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இதுலேருந்து வெளிய வந்துரலாம். அந்த கனவுலேருந்து நம்ம வெளிய வந்துரலாம்னு சொல்லுவாங்க. கீனா வந்து இந்த மாதிரி இருக்காது. அதாவது ஒரு பொம்மை மாரியோ, ஒரு விரல் மாரியோ, என்ன மாரி வேணாலும் அது இருக்கலாம். அப்படின்னு சொன்னோம்னா, சரி அடுத்தாப்புல நாங்க போம்போது ஒவ்வொரு இடமும் வராம நல்லா கவனமா தேடி கண்டுபிடிங்க. அந்த கீய மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த மக்கள்கிட்டயே அந்த கதைய பத்தி கேட்கும்போது, அவங்களும் இப்படிதான். அந்த ராஜா ராணிக்கும் கல்யாணம் ஆகுறதா இருந்தது. ஒரு சிப்பாய் வந்து இடையில வந்து லவ் பண்றேன்ற பேர்ல, ராஜா இல்லாத நேரமா பார்த்து அவன் வந்து இந்த மாரி பண்ணிட்டான். ஒரு விட்ச வந்து கூட்டிட்டு வந்திருந்தான். அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப எல்லாமே அவர் கண்டுபிடிச்சுருவாரு. இப்ப ஹீரோ வரைஞ்சு குடுத்த படமும் வந்து இவங்களோடதா தான் இருக்கும். இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப போய் அந்த சாவிய மட்டும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாசர் சொல்லுவாரு. இப்ப இதுலேருந்து எல்லாருமே வந்து அந்த சாவிய தேடுறதுல தான் மும்முரமா இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தானே வீட்ல சமாளிக்க முடியும். இப்ப மறுநாள் தூங்க தானே செய்வாங்க. அப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும். எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. இப்ப மறுநாள் வந்து தூங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த டைம்ல வந்து இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்ப அந்த சாவிய தான் தேடி நம்ம போகணும். நம்ம எல்லாரும் போக வேண்டாம். அம்மா இங்கேயே இருக்கட்டும். நம்ம எல்லாம் போய் அந்த சாவிய தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பாக்கெல்லாம் வந்து சுத்தமா இதுல விருப்பமே இருக்காது. ஏன்னா நல்லா பயந்துட்டார்ல. அதனால அப்பாக்கோ, அவரோட மாமாக்கோ வந்து இதுல சுத்தமா விருப்பமே இருக்காது. நீங்கலாம் வேணா போயிட்டு வாங்கடா. நான் வேணா அம்மாக்கு துணையா இங்க இருக்கேன்னோனே, உடனே அம்மாக்கே கோவம் வந்துரும். அவன் மட்டும் தனியா போய் என்ன பண்ணுவான்? போயிட்டு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப எல்லாரும் தூங்குனா தானே அந்த இடத்துக்கு முடியும். உடனே தூங்குற மாரி நான் தூங்காத மாரி இருக்குதா? தூங்கக்கூடாது அப்படின்ற மாரி இவங்க இருப்பாங்க. அதோட ஒரு மாமா இருக்கார்ல, அவரும் தூங்குற மாரியே நடிச்சிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு பேச்சு குடுத்த உடனே அவர் முழிக்கும்போது, டெஸ்ட் பண்ணேன். மரியாதையா தூங்கு. மரியாதையா அங்க போகணும் அப்படின்னு மிரட்ட உடனே இப்ப எல்லாரும் தூங்கிருவாங்க. அப்ப அம்மாட்ட சொல்வாரு, "அம்மா கவனமா இருக்கணும். தூங்கிறாதம்மா, முழிச்சுட்டு இரும்மா. ஏதாவது சாப்பிட்டுட்டு கொண்டு அப்படியே இருமான்னு" சொல்லி ஹீரோலாம் சொல்வாரு. ஆனா இவங்க முக்காவாசி தூக்கத்துல இருப்பாங்க. "சரிடா பார்த்துக்கிறேன்டான்னு" சொல்லுவாங்க. "அம்மா ஒரு சில நேரத்துக்கு மேல நாங்க முழிக்கல அப்படின்னா, எங்கள தட்டி எழுப்பி விட்டுருமா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்வாரு. "சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க" அப்படின்ற மாரி இப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் தூங்கி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கிங்ஸ்லி இருக்கார்ல, அவரா இருக்கட்டும், ஆனந்த்ராஜ் எல்லாரும் தூங்கி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப சாவிய தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு மேல இருந்து அவங்க ஹீரோவோட அம்மா மாரி ஒரு உருவம் வந்து கீழ விழும். அந்த ஹீரோ ரொம்ப பயந்துருவாரு. "அம்மா, அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவாரு. பார்த்தா அது அவங்க அம்மாவா இருக்காது. அப்படியே குப்புறக்க அப்படியே நிமிர்ந்து அப்படியே இஷ்டத்துக்கும் உடம்ப வளைச்சுக்கிட்டு ஒரு மாரி வரும். அதாவது அங்க அங்க இருக்க உள்ள கோஸ்ட் தான் அந்த மாரி வருது. ஹீரோக்கு பார்த்ததும் செம்மையா பயந்துருவாங்க எல்லாரும். அத திருப்பிக்கிட்டு அப்படியே 4 கால்ல 8 கால் பூச்சி தலைகீழ திருப்பி போட்டா எப்படி வருமோ, அந்த மாரி வந்துகிட்டு இருக்கும். அத பார்த்தா எல்லாரும் திரும்ப அங்கேயும் இங்கேயும் உழுந்தடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட வாய்ஸ் திரும்பவும் கேட்கும். என்னது அம்மாவோட குரல் மாரியே இருக்குன்ற உடனே, "கண்ணா, கண்ணா" அதாவது சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துருவாங்க. "என்னம்மா நீ இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "அது ஒண்ணும் இல்லடா, பொங்கல் மீந்து போச்சா, அது வேஸ்ட்டா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தின்னுட்டேன்டா. அதனால தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. "உன்னெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே திரும்பவும் மாட்டிக்கிட்டாங்க. எப்படியாவது அந்த சாவிய தேடணும்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, சாவி கிடைக்கவே கிடைக்காது. எங்க இருக்குன்னே தெரியல. இப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த பேய் கிட்ட மாட்டுறது, அதுகிட்ட தப்பிச்சு போறது, அந்த மாரிலாம் நெறைய காமெடியாவும் போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் ஒரு கோஸ்ட்ட தான் பார்த்துருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆம்பள அந்த மாரி வந்திருக்கும். அத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கும். இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே வந்து அந்த மாரி இது பண்றதுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும். அப்ப நல்ல வேலையா பார்த்து ஒருத்தவங்க இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நாசர் கூட ஒருத்தர் இருந்தாங்க ஒரு லேடி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் எழுப்பி விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க எழுப்ப ஒவ்வொருத்தவங்களும் அங்கிருந்து இப்படி முழிச்சு தப்பிச்சுருவாங்க. இப்படிதான் இருக்கும். என்ன இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னு நெனைப்பாங்க. தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கி தூங்கி இப்படி போய் மாட்டிட்டு இருந்தா என்ன பண்றது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தம் போடுவாங்க. வேற வழியே தெரியல. எங்க சாவி இருக்குன்னு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அங்க இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, இங்க இருக்காங்க எல்லாம் ஹீரோவோட வீட்ல எல்லாரையும் வந்து அவங்க எழுப்பி விட்டுட்டாங்க. அதோட ஹீரோ வந்து ஆனந்த்ராஜ் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர எழுப்பி விட சொல்லிருவாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் போயிடுவாங்க அந்த 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 பங்களாக்குள்ள வந்துட்டு அந்த ரெடின் கிங்ஸ்லி இருக்கார்ல. அதோட பார்த்தீங்கன்னா, யாருமே அங்க அந்த பங்களால இருக்க மாட்டாங்க. இந்த கிங்ஸ்லி மட்டும் மாட்டிட்டு இருப்பாரு. எங்க போனானுங்கன்னு தெரியல எல்லாருமே. இப்ப நம்மள இன்னும் யாரும் எழுப்பி விடல போலயே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாரு. ஐயோ! நம்மள யாரும் இன்னும் எழுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர் வந்து அவங்கள எழுப்பி எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து கால் பண்ணியிருந்தாரு. உங்கள எழுப்பி விட சொன்னாரு அப்படின்னோனே, அப்பாடா! இல்லாட்டி நீயாவது என்ன எழுப்புறதாவது அப்படியே நான் போய் சேர்ந்திருப்பேன் அப்படி இப்படின்னுவாரு. ஏன்னா இவங்களோட ஒய்ஃப்க்கு ஒண்ணும் இவர் இன்னும் இத பத்தி எதுவுமே சொல்லிக்கல. அதனால அவங்களுக்கும் அதெல்லாம் தெரியல. அதோட போயிட்டுருக்கும். அதோட இவர பார்த்தீங்கன்னா இவர எழுப்பி விட்டுருவாங்க. உடனே இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "நீலாம் ஒரு டானா? தூங்க மாட்ட. நீ இப்படி தூங்கிட்டு இருக்கன்னு" சொல்லி கண்டபடி திரும்ப திரும்ப திட்டுவாங்க. அதுக்குள்ள ஃபோன் ஆன் பண்ணி குடுறா, கேமராவ எடுத்து குடுறான்னு சொல்லிட்டு தன்ன தானே தான் ஃபோட்டோ வச்சுட்டு, "நீ எல்லாம் ஒரு ஆளா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி தன்ன தானே திட்டிக்குவாரு. ஏன்னா வேற யாரும் திட்டக்கூடாதாம். அந்த மாரி அங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இத பத்தின ஸ்டோரி நம்மளுக்கு முழுசா தெரிஞ்சாகணும். அப்பதான் நம்மளுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது சம்மந்தமா யாராவது உயிரோட இருக்காங்களா? அந்த காலத்துல உள்ளவங்க அங்க அந்த பேலஸ்ல வேலை பார்த்தவங்க யாராவது இப்ப இருந்தாங்கன்னா, அவங்கள சந்திச்சு நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அப்படி இப்படின்னு இப்ப அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு வீட்ல வருவாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல அந்த பேலஸ்ல வேலை பார்த்த ஒரு அப்ப சின்ன வயசா இருந்திருக்கும். இப்ப அவங்க வந்து பாட்டியா இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஆனா, இத பத்தின எதுவும் டீட்டெயில் சொல்லிக்க மாட்டாங்க. இப்ப அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா, ஆமா, அப்ப அந்த மாரிலாம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. அதோட வந்து அப்ப இருக்கும்போது உள்ள ஃபோட்டோஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோட்டோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொண்டு வந்து காட்டுவாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, இது நான் பார்த்த மாரி இல்லையே அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இது மாரி வேற ஏதாவது ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க நெறைய ஃபோட்டோஸ் கொண்டு வந்து காட்டுவாங்க. அப்பதான் அந்த சிப்பாய் இருக்கார்ல, அவரோட ஹைட் அவர் பார்த்திருப்பார்ல, அந்த மாரி ஒரு ஆளையும் பார்ப்பாரு. இன்னொரு ஆளையும் பார்ப்பாரு.
இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். சரி இந்த ஃபோட்டோஸ் நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு அதெல்லாம் இப்ப எடுத்துட்டு வந்துருவாங்க. இங்க நாசர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் காட்டிட்டு அத பத்தி இப்ப பேசுவாங்க. இப்ப அவருக்கு கால் பண்ணா அவர் என்னாருன்னா, அவருக்கு வந்து உடம்பு வந்து இதா இருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இப்ப டாக்டர்ட்ட போய் பார்க்கும்போது அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இப்ப அவருக்கு மைல்டு அட்டாக்கா வந்துருச்சு. அவர் 2 நாள் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த தடவ அவரும் அங்க வர்றதா தான் இருந்துச்சு. நாசரும் வந்து இந்த டைம் நானும் அந்த ட்ரீம்குள்ள வர்றதா பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப அவரால வர முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால அவரால வர முடியாது. சரின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போய் சாவி எப்படியாவது தேடணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பள கோஸ்ட் இருக்குல்ல, அது வந்து இவங்கள தொரத்தி தொரத்தி கொல்ல வரும். அப்ப இன்னொரு கோஸ்ட் இருக்குல்ல, ஒரு லேடி கோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள காப்பாத்தும். இது மட்டும் ஏன் நம்மள ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிப்பாங்க. எல்லாரும் சுத்தி நின்னுட்டு அவங்கள சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த மாரிலாம் நின்னுகிட்டு அப்படியே சேஃபா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்கலாம் அப்படி பயந்து நிக்கிறத இந்த இதுவும் பார்த்துட்டு நிக்கும். இப்ப இது மட்டும் ஏன் நம்மள எதுவுமே செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த ஸ்டெப்ஸ் மெதுவா ஏறி மேல போயிடும். மேல போய் நின்னது வந்து பார்த்தீங்கன்னா, கதை சொல்லும். இப்ப அந்த கோஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஏதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுரும். இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாரி இப்ப ஹீரோலாம் பேசும்போது அதுவே சொல்ல ஆரம்பிச்சுரும். அப்பதான் வந்து ஏன்னா அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தானே உண்மையா வரலாறு என்னன்னு தெரியும். அப்பதான் அந்த கதை வந்து இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அந்த பேலஸ்ல வந்துட்டு அந்த ஒருத்த இளவரசர்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பிரிட்டிஷ்காரர் அந்த ஆள் இருந்துட்டு இருப்பாரு. அப்ப இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ராஜாவும் அந்த இளவரசியும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சிப்பாய்க்கு வந்து இவர் மேல ஒரு ஆசை ராணி மேல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. ஊர் மக்கள்லாம் அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன நடந்துச்சுன்னு இப்ப ராணி சொல்லுவாங்க. நானும் அந்த சிப்பாயும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். இது தெரியாம ஒரு ஃபங்ஷன்ல வந்து அந்த ராஜா வந்துட்டு என்ன பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் என்ன பண்ணான்னா, யாருக்கும் தெரியாம என்ன வந்து கடத்தி கொண்டு வந்துட்டான். அந்த பேலஸ்க்கு கொண்டு வந்துட்டது மட்டும் இல்லாம, ஊர் முழுக்க வந்து எங்களுக்கு கல்யாணம்னு அறிவிச்சுட்டான். என்ன வந்து ஊர் முழுக்க எங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி செய்தி அறிவிச்சுட்டான். என்ன வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான். என்னால வெளியவும் வர முடியல. அதோட பார்த்தீங்கன்னா, அப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க 2 பேரும் சந்திச்சுட்டு பேசிட்டே தான் இருப்போம். ஆனா எங்களால இது பண்ண முடியல, சேர முடியல. இந்த ராஜா அந்த அளவுக்கு குடும்பப்படுத்துவான். வெளி உலகத்த பொறுத்தவரைக்கும் அந்த ராஜா ரொம்ப நல்லவன்னு பேரு. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப லேடீஸ் விஷயத்துல வந்து ரொம்ப வீக்கானவன். நெறைய பேர அவன் அந்த மாரி கொடுமைப்படுத்தியிருக்கான். என்னையும் அப்படிதான் கடத்திட்டு வந்து நெறையவே கொடுமைப்படுத்தியிருக்கான். ஆனா வெளிய இருக்கவங்க யாருக்குமே இது தெரியவே தெரியாது. ஒரு நாள் அப்படிதான் அந்த ராஜா வந்து வெளியூருக்கு போற சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவன் வெளியூர் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எப்படியாவது நம்ம சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ச் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வருவாரு. அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு, எங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல வந்து உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியாது. அந்த ராஜா வந்து அப்படிப்பட்டவன். அதனால வந்துட்டு கற்பனை உலகத்த நான் ஏற்படுத்துறேன். இப்ப அத கூட்டிட்டு வந்த விட்ச் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த மாளிகையில வந்து தான் அத செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த சிப்பாய கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப அவங்க உருவாக்க போறது வந்து ஒரு கற்பனை மாளிகை. அதுவும் இதே மாரி ஒரு கற்பனை மாளிகை. அதுல வந்து நீங்க வந்து நிம்மதியா வாழலாம். அங்க வந்து இந்த ராஜாவால உங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மந்திரம் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அவங்க ட்ரீம் கேச்சர் இருக்குல்ல, அத கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து என்ன சொல்வாங்கன்னா, இந்த இதுல வந்து ஒரு ரெக்கைய பிச்சுட்டீங்க அப்படின்னா, நீ வந்து அந்த கனவு உலகத்துக்கு போயிருவ. அந்த மாரி அந்த பொண்ணும் அத பிச்சுட்டா 2 பேருமே அந்த இடத்துக்கு நீங்க போயிடலாம். நீங்க சந்தோஷமா அங்க உங்க வாழ்க்கைய தொடங்கி வாழலாம். ஒருவேள அங்க நீங்க இறந்துட்டீங்கன்னா, இங்க வந்து நீங்க இறந்துருவீங்க. அப்படின்ற மாரி எல்லா விவரத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த சிப்பாய் இருக்கார்ல, அந்த ராஜாவ கூட எங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குட்டி பொம்மையில வந்துட்டு அந்த ராஜாவ வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு அந்த ட்ரீம் கேச்சர்லயே வந்துட்டு இதுக்கான ஒரு இது மந்திரம் அப்படிலாம் சொல்லி ஒரு இத ஏற்படுத்தி வைப்பாங்க. ஒரு பொம்மை மாரி அந்த ட்ரீம் கேச்சர் கீழயே வந்து ஒரு பொம்மை தொங்கும். அதுல வந்து அந்த ராஜாவ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். அந்த அந்த விட்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். இதெல்லாம் அந்த சிப்பாய் வந்து ராஜா வந்து அதாவது அந்த அரசன் வந்து வெளிய போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிருவாரு. சொல்லிட்டு நான் இந்த இத ஃபெதர் பிச்சுட்டு நான் உள்ள போயிடுறேன். ட்ரீம்க்கு போயிடுறேன். இதெல்லாம் உண்மையா இருந்தா நம்ம ட்ரீம்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இது கேட்டோனே இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி அங்க போயாவது நம்ம நிம்மதியா வாழலாம்னு நெனைப்பாங்க. அதனால அத பண்ணிட்டு அவங்க பிச்சுட்டு அவங்களும் உள்ள போயிடுவாங்க. இங்க அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ட்ரீம் வேர்ல்ட்ல போய் சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாளிகையா இருக்கும். அந்த அந்த இளவரசன் இல்லாத அந்த இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத வந்து அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு வந்த அந்த இவங்க 2 பேர் பேசுறது வந்து அரைகுறையா காதுல வாங்குன இன்னொரு ஆள் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ராஜா கிட்ட வந்து போட்டு குடுத்துருப்பாரு. போட்டு குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாது. உள்ள வந்து பார்க்கும்போது அந்த ராணி வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் டக்குனு வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவங்க வந்து மறைச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த ட்ரீம் கேச்சர, அத வெளிய எடுத்து அது என்ன பண்றதுன்னு தெரியாம அதுலருந்து ஒரு அது ஃபெதர வந்து பிச்சுருவாரு. அதனால இவரு ட்ரீம்குள்ள வந்துருவாரு. திடீர்னு இவங்க 2 பேர் ட்ரீம் வேர்ல்ட்ல வந்து இவரும் வந்தவுடனே, இவங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி யாரோ இங்கேயே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இத பத்தி எவ்வளவோ கேட்பாங்க. அத சொல்லவே மாட்டாங்க அவங்க 2 பேருமே. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த விட்டு வெளிய போகணும் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா வந்துட்டு, முழுசா வெளிய போகணும் அப்படின்னா, ஒரு மங்கி பா மந்திரம் இருக்கு. அத சொல்லிட்டோம் அப்படின்னா, இங்கிருந்து வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிப்பாய் சொல்லி வச்சிருப்பாரு அந்த ராணிகிட்ட. அத வந்துட்டு இந்த ராஜா இருக்காருல்ல, அவர் வந்து எவ்வளவோ துன்புறுத்தி கேட்பாரு. இவங்க 2 பேரும் சொல்லவே மாட்டாங்க. இதுலயும் வந்து டார்ச்சர் பண்ணி வந்து அந்த சிப்பாய வந்து இந்த ராஜா வந்து கொன்னுருப்பாரு. கொன்னுட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அத இவங்க வந்து என்ன பண்ண தெரியாது. ஆனாலும் இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்களையும் அடுத்தது டார்ச்சர் பண்ணி இவங்களையும் அந்த ராஜா வந்து கொன்னுருப்பாரு. அதனால அவருக்கு வெளிய போறதுக்கு மந்திரம் தெரியாம அதே இடத்துல இருந்து அவரும் இறந்து போயிருப்பாரு. இப்படிதான் வந்து இங்க நடந்துச்சு. அவன் டெய்லி வந்து அந்த மங்கி பா கேட்டு இப்ப ஆவியானதுக்கு அப்புறமும் இவங்க 3 பேருக்குள்ள இதே மாரி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப இவங்களுக்குலாம் கோவம் வரும். உடனே ஹீரோவோட மாமா இருக்கார்ல, அவன் சும்மாவே விடக்கூடாது ராஜாவ அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதோட இப்ப இவங்க வந்துட்டு நாசர் கூட இருப்பாங்கல்ல, அந்த லேடி இங்க வந்துட்டு தூங்க மாட்டேன் திரும்ப திரும்ப எல்லாரும் தூங்கிட்டே இருக்கீங்க. இப்படி பண்ணிட்டு தான் என்னதான் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாமே நம்மளுக்கு ஒரு அளவு கதை புரிஞ்சிருச்சு. இவன் தான் கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் எல்லாமே சொல்லுவாரு. அதோட பார்த்தோம்னா, இப்ப வந்துட்டு வேற மாரி மந்திரம் பண்ணி இப்ப நம்ம உள்ள போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நாசரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வாண்டடாவே இப்ப போறோம். இந்த டைம் போம்போது வந்து நீங்க நினைச்ச நேரம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து அங்க இருக்க ஆனந்த்ராஜ் அவரோட ஹீரோவோட மாமாலாம் இருக்கார்ல, அவர்லாம் என்ன சொல்வாரு, நான் தட்டி விட்டு எழுப்பி விட்டுருவேன், நான் தண்ணிய ஊத்தி எழுப்பி விட்டுருவேன் அப்படிலாம் சொல்வாரு. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் எழுப்ப முடியாது. உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொன்ன உடனே
உடனே வந்து நான் போறேன். என்னால தானே இதெல்லாம் ஆரம்பிச்சது. நானே போய் இத முடிச்சு வைக்கிறேன்னு ஹீரோ சொல்வாரு. உடனே அவங்க அம்மா வந்து விட மாட்டாங்க. அவர் தான் இப்ப சொல்றாரு, "ஒரு வேளை நீ திரும்ப வராட்டி என்னடா பண்ண முடியும்? நானும் வருவேன் உன் கூட" அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாவே வரேன்ன உடனே அவங்க அப்பா, மாமா எல்லாருமே ஒண்ணாவே போலான்னு முடிவு பண்ணிருவாங்க. சரி நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு ஆனந்தராஜும், ரெடின் கிங்ஸ் அவங்க எல்லாருமே இப்போ ஒண்ணா வந்து படுத்துட்டு, இப்ப எல்லாருமே ஒண்ணா வந்து கனவுக்குள்ள போற மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசி வச்சிருப்பாங்க. அந்த 2 ஆவிகளும் ஒண்ணா வரும்போது அந்த மிரர் வச்சு 2 பேரையும் மோத விட்டுட்டு, அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த மாதிரியே செய்யலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணுவாங்க. இப்ப நாசர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஒரு லேடி, அவங்களோட கிராண்ட்மா அதாவது கிரேட் கிராண்ட்மான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் வந்து அந்த விட்சாவே இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தானே அந்த பாஸ்வேர்டு அதாவது என்ன சொல்றது, இந்த மங்கி பா விஷயம்லாம் தெரியும். அத அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காக, இப்ப இவங்க போட்டிருக்க டாட்டூ வச்சு கொஞ்ச நேரம் அவங்கள ஒரு 2 நிமிஷம் போல இவங்க உடம்புக்கு வர வச்சு, அந்த டீட்டெயிலையும் தெரிஞ்சுப்பாங்க. இப்ப இவங்களும் அந்த கனவு உலகத்துக்கு போயிருவாங்க. போயிட்டு அந்த மிரர்ன்னு கேட்பாங்க. அப்ப ஆனந்தராஜ் என்ன சொல்வாருன்னா, மேக்கப் போட போறியா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே இங்க சேர்ந்துருவாங்க. திரும்ப அந்த ஆம்பள கோஸ்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே வந்துட்டு கொல்லணுன்ற மாரி அது வந்து துப்பாக்கிய தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுரும். எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் பயந்து ஓடிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து சுட்டோன ஆனா அவர் வந்து ஒண்ணும் ஆகாது அவருக்கு. அவர் வந்து தான் இறந்து போயிட்டோம்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. அப்ப வந்து அம்மா கிட்ட பக்கத்துல தான் அம்மா இருப்பாங்க. சொல்லுவாரு, "இந்த மாரி அதுல ஒரு பேய் வந்து இப்படி பண்ணிடுச்சும்மா" அப்படின்னு சொல்லுவாரு. "நம்ம எல்லாருமே இன்னும் கனவுல தான்டா இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதோட இப்படி அப்படியுமா போராடி கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பொம்மை ஒண்ணு கிடைக்கும். அந்த பொம்மை வந்து எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீம் கேச்சர்ல கீழ தொங்கிட்டு இருக்கும்ல, அந்த பொம்மையா தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த விட்ச் வந்து அந்த ராஜாவ கண்ட்ரோல் பண்றதுக்காக தான அந்த பொம்மையில கீழ இது பண்ணாங்க. அதுதான் வந்து கீ. அந்த கீ அது இப்பவும் அவங்களுக்கு வந்து அந்த கீன்றது தெரியாது. அதுல அவருக்கு வந்து ஹீரோக்கு வந்து அந்த பொம்மை மட்டும் கையில கிடைச்சிரும். டக்குனு வந்து தெரியாம அதோட கைய அத பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் துப்பாக்கி வச்சு அந்த பேய் ராஜா மிரட்டிட்டு இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மாரி தடுமாறுவாரு. அப்படியே உடனே எல்லாருக்கும் உஷாராயிருவாங்க. அப்ப இத பிச்சா அவனுக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட கை, கால் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அவர் கோவமாயி சுட ஆரம்பிச்சுருவாரு. டக்குனு இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அதுல வந்து நெருப்பு பத்தி விட்டுருவாரு. அந்த பொம்மையில நெருப்பு பத்தி விட்டு தூக்கி வீசினோன பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஆள் ராஜா இருக்கார்ல, அப்படியே மறைஞ்சு போயிடுவாரு. இப்ப அவர் போன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப இளவரசி இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அவர் தான் இல்ல பார்த்தீங்களா? அதனால வந்துட்டு அந்த மங்கி பா மந்திரம் இருக்குல்ல, அத சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ அத வாங்கிக்கிட்டு, இப்ப ஃபர்ஸ்ட்டு அவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளப்பி விட்டுருவாரு. அவங்க 2 பேரும் ஆவியா போயிட்டு அவங்க வந்து சந்தோஷமா இருக்கட்டும்ன்றதுக்காக, அவங்க பேர ஹீரோ சொல்லுவாரு. அவங்க 2 பேரும் அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கல்ல, கிங்ஸ்லி, அப்புறம் வந்து ஆனந்த்ராஜ், அவங்க அம்மா, அப்பா, மாமா எல்லார் பேரையும் ஒருத்தர் பேரையா சொல்ல சொல்ல எல்லாருமே இப்ப வெளிய வந்துருவாங்க. கடைசியா அவரோட பேரும் சொல்வாரு. அவரும் இப்ப வெளிய வந்துருவாரு. இதோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துரும். ஏன்னா, அந்த அந்த மங்கி பால உள்ள அந்த மந்திரம் சொன்ன உடனே தான் இது முழுமையான பிரச்சனை தீரும். இப்ப அந்த பிரின்சஸே வந்து நேரடியா சொன்னதுனால இவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சு, இப்ப எல்லாருமே அதுலருந்து வெளிய வந்துருவாங்க. அப்படியே இப்ப நிம்மதியா இருப்பாங்க. அந்த பிரச்சனைலாம் இல்லாம. இதோட இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். இப்பதான் பெரிய நிம்மதியாவும் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாரி ஒரு ஹேப்பியோட எண்டிங்கா தான் அந்த படத்த முடிப்பாங்க. நல்லாருக்கும் படம் பார்க்கறதுக்கு. காமெடியாவும் இருக்கும், த்ரில்லாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு